Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல exercise 3.8ல இருந்து 10th sum பார்க்கலாம். ஒரு பெட்டியில் 20 குறைபாடில்லாத விளக்குகளும் ஒரு சில குறைபாடுடைய விளக்குகளும் உள்ளன. பெட்டியில் இருந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு விளக்கானது குறைபாடு உடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு 3/8 எனில் குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் குறைபாடில்லாத விளக்குகள் 20 விளக்குகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில குறைபாடுடைய விளக்குகள், அப்ப குறைபாடும் விளக்குகள் எவ்வளவுன்னு தெரியாது, எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ n of s equal to x plus 20. கொஸ்டின்ல ஒரு விளக்கானது குறைபாடு உடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு 3/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது P of A கண்டுபிடிக்கணும். P of A equal to N of A divided by N of S. இப்போ N of A அப்படிங்கிறது குறைபாடுடைய விளக்குகள் தானே. அப்போ X தான் பார்த்தீங்கன்னா குறைபாடுடைய விளக்குகள். N of S வந்து X plus 20. இதுக்கான நிகழ்தகவு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 3/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது X by X plus 20 equal to 3/8. ஒரு பின்னம் ஈக்குவல் டு ஒரு பின்னம். இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். 8 into x equal to 3 into x plus 20. இப்போ இதை உள்ள கொண்டு போய் பெருக்கணும். 8x equal to 3 into x 3x plus 3 and 6 60 அப்படின்னு வரும். இப்போ 8x இங்க இருக்கக்கூடிய பிளஸ் 3x இங்க வரும்போது மைனஸ் 3x மாறும். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5x equal to 60. x equal to 60 பெருக்கல் 5 இங்க வரும்போது வகுத்தல் 5 மாறும். 4 5 12 5 இருக்குது. அப்ப எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 12. சோ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா குறைபாடு உடைய விளக்குகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கை x equal to 12. 11th sum. மாணவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டில் அவர்களால் எறியப்படும் கல்லானது வட்டப்பகுதிக்குள் விழுந்தால் அதை வெற்றியாகவும், வட்டப்பகுதிக்கு வெளியே அதாவது செவ்வகத்திற்குள் விழுந்தால் அதை தோல்வியாகவும் கருதப்படுகிறது. விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பையோட வேல்யூ 3.14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல மொத்தம் 2 வடிவங்கள் இருக்கு, வட்டம், இன்னொன்னு வந்து செவ்வகம். வட்டத்துக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆரம் வந்து 1 அடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்துக்கு லென்த்தும் பிரெத்தும் வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் அப்படிங்கிறது நீளம் 4 அடி, அகலம் 3 அடி. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டுல எரியக்கூடிய கல்லானது வட்ட பருதிக்குள் விழுந்தால், வட்டத்துக்குள்ள விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து வெற்றி. செவ்வகத்திற்குள் விழுந்தால் அது தோல்வி. செவ்வகத்துக்குள்ள விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து தோல்வி. விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. மொத்தம் நமக்கு 2 வடிவங்கள் இருக்கு இல்லையா, ரெண்டுத்துக்கும் தனித்தனியா பரப்பளவு வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். பைக்கான வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். ஆரோட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1, பை இன்ட்டு 1 வந்து பை சதுர அலகுகள். அடுத்து செவ்வகத்தின் பரப்பளவு L இன்ட்டு பி சதுர அலகுகள். L 4, B 3. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12, 4 3 12 சதுர அலகுகள். கொஸ்டின்ல விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு ஈக்குவல் டு, இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வட்டத்தின் பரப்பளவையும் செவ்வகத்தின் பரப்பளவையும் வகுத்தோம்னாலே நமக்கு வந்து வெற்றி பெறுவதற்கு நிகழ்தகவு வந்து கிடைச்சிடும். வட்டத்தின் பரப்பளவு வேல்யூ பை, செவ்வகத்தின் பரப்பளவு வேல்யூ 12. பைக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா 3.14 டிவைடட் பை 12.
ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3.14 இருக்கு இல்லையா, அதை 314 அப்படின்னு எடுத்துக்கலாம். புள்ளிக்கு அப்புறம் வரத 10 100ன்னு படிப்போமா, அப்ப டிவைடட் பை 100 வகுத்தல் 12, கீழே எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 314 டிவைடட் பை 100 இன்ட்டு, அதாவது வகுத்துல இருக்கக்கூடிய 12/1 பெருக்கலா மாறும்போது 1/12 மாறும். ஸோ 314 1 பெருக்கணும், 314 டிவைட் பை 100 12 பெருக்கணும் அப்படின்னா 12 × 1 12, லாஸ்ட் 2 0 வந்து சேர்த்துக்கலாம், 1200 அப்படின்னு வரும். இப்போ ரெண்டாவது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 6 2 12 0 0, அடுத்து 4 2 பேலன்ஸ் 1, I 2 10, மீதி 1, 7 2 14. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 157/600. சுத்தம் அவ்வளவுதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.